இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிரைமர்னா என்ன, பிரைமர் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணணும், என்னென்ன ஸ்கின் டைப்ஸ்க்கெல்லாம் நம்ம பிரைமர் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டன்ட்டா நம்ம வந்து ஹைட் பண்றோம். ஹைட் மீன்ஸ் ஒரு போட்டோ எடுக்கும்போது நம்ம பேக்ரவுண்ட் எப்படி நம்ம பிளர் பண்றோமோ, ஸோ அதே மாதிரி நம்ம ஃபேஸ்ல இருக்கிற பிம்பிள்ஸ் அந்த போசஸ் எல்லாம் இந்த பிரைமரை நம்ம அப்ளை பண்ணிட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம பிளர் பண்ணிடுறோம். அந்த பேஸ் என்னன்னா இந்த பிரைமர் தான் அந்த பேஸ். ஸோ அதனால தான் மேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours 4 hours வந்து நம்மளுக்கு ஸ்டேயாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல்ஸ் தான் பண்ணுமே தவிர உங்களுக்கு போசஸே அந்த பிம்பிள்ஸு தெரியவே தெரியாதுன்றது பார்த்தீங்கன்னா அது அப்படி சொன்னாங்கன்னா அது ஃபேக்கு. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு க்ளோரி லைஃப் ஸ்டைல். இதுதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா திஸ் இஸ் க்ளோரி ஆன் ஸ்க்ரீன். ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரைமரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரைமர்னா என்ன, நம்ம ப்ரைமர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம், இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எந்தெந்த டைமில் நம்ம ப்ரைமர் எல்லாம் யூஸ் பண்ணணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லை, நான் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் இருக்கேன். நீங்கள் அதில் எனக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ் பற்றியெல்லாம் நான் அதில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் பியூட்டி டிப்ஸை பற்றி நீங்கள் ஏதாச்சும் பர்சனலாக என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரைமரோட கன்சிஸ்டன்சி, இதோட காஸ்ட்டு, இதோட டிசைன், என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரைமர்னா என்ன, நம்ம ப்ரைமர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னா நார்மலாக நம்ம ஃபேஸில் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக இந்த ஃபவுண்டேஷன், இந்த காம்பேக்ட், இந்த ஐலைனர், காஜல் நம்ம என்னென்னலாம் அப்ளை பண்ணுறோமோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்களே நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்டாக இந்த ப்ரைடல் மேக்கப் எல்லாம் பண்ணும்போது ஃபுல்லாக மேக்கப் பண்ணிவிடுவாங்க. பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃபேஸில் வந்து சிரிப்போம் இல்லைங்களா, இந்த சிரிக்கும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு விழுற மாதிரி இருக்கும். நீங்களும் நிறைய வாட்டி நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கல்யாண பொண்ணு மணமேடையில் உட்காரும்போது சிரிச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ அவங்க சிரிச்சுட்டே இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழி விழும். இந்த இடத்துல கண்ணுக்கு கீழே இந்த விங்கிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். கண்ணுக்கு கீழே, கண்ணுக்கு மேலே இந்த சுருக்கம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து வர மேக்கப் ஃபுல்லாக வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். இந்த சீக்ஸு ப்ளஸ் ஃபோர்ஹெட் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். பர்டிகுலராக இந்த 2 இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கோடு விழுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ப்ரைடல் மேக்கப் ஒரு கல்யாண பொண்ணெல்லாம் பார்க்கும்போது கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பேச்சஸாக கோடாக நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அதெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுனால தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரைமரை வந்து அப்ளை பண்ணுறோம். அண்ட் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு மேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours 6 hours எல்லாம் ஸ்டே இருக்கும்னு சொல்லிட்டு. அது எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா பேஸ் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம மேலே அப்ளை பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பேஸ் என்னன்னா இந்த ப்ரைமர் தான் அந்த பேஸ். ஸோ அதனால தான் மேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours 4 hours வந்து நம்மளுக்கு ஸ்டேயாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரோல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறது என்னன்னா இந்த ஒரு ப்ரைமர் தான். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஃபேஸில் போசஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த போசஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைமர் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. மினிமைஸ் தான் பண்ணுமே தவிர உங்களுக்கு போசஸே அந்த பிம்பிள்ஸு தெரியவே தெரியாதுன்றது பார்த்தீங்கன்னா அது அப்படி சொன்னாங்கன்னா அது ஃபேக்கு. நம்மளுடைய ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். என்ன தான் மேக்கப் போட்டாலும் பிம்பிள்ஸை வந்து நம்ம தெரியாமல் பண்ணவே முடியாது. எடிட்டிங்கில் மட்டும்தான் பிம்பிள்ஸே இல்லாமல் தெரியுமே தவிர இன்னொன்று இருக்குது, இந்த யூகேம் ஆப், அந்த ஆப்பில் மட்டும்தான் நம்ம பிம்பிள்ஸே தெரியாமல் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமே தவிர மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸே தெரியாமல் நம்ம வந்து மேக்கப்பே போட முடியாது. இந்த ப்ரைமர் என்ன பண்ணோன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற போசஸ் அண்ட் பிம்பிள்ஸ் எல்லாமே ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணுமே தவிர சுத்தமாக காட்டவே காட்டாதுன்றது நான் சொல்லவே மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலான்னா, இந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்போம் இல்லையா, இப்போ நம்ம போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம பேக் சைடு இருக்கிறதெல்லாம் சுத்தமே தெரியாமலாம் இருக்காது, தெரியும், பட் அது கொஞ்சம் பிளர்ராக தெரியும். ஸோ அது
அதே சேம் கான்செப்ட் தான் இந்த ப்ரைமர் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்கிற போர்சஸ் தென் நம்ம ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாமே ஜஸ்ட் பிளர் ஆகிடுமே தவிர சுத்தமாக தெரியாமலாம் இருக்காது. இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரைமர்னா என்ன, ப்ரைமர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அண்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது அந்த ப்ராடக்ட் பிராண்டு நேம் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. சீப்பான பிராண்ட்ஸ் மீன்ஸ் எது சொல்கிறது, அதுக்கு வந்து ஒரு பேர் ஒரு பிராண்ட் நேமெல்லாம் இருக்காது. நார்மலாக ABCD XYZன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேம் தெரியாத பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாங்காதீங்க. காஸ்மெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நேம் தெரிஞ்சது, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த நேம் தெரிஞ்ச பிராண்ட் நேம் தெரிஞ்ச மாதிரி இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. அதுலேயும் டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் வாங்குங்க. காஸ்மெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஸ்ட் அதிகமாக இருந்தால் கூட அது வாங்கிடுவோம். பட் அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் நம்ம அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கொடுத்து வாங்கி கூட நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாமல் போயிடும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா, என்ன ப்ராடக்ட் என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகுமா, ஏன்னா நம்ம ஸ்கின் டைப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின் டைப் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராடக்ட் போய் நீங்கள் வாங்க போங்க. நீங்கள் வாங்க கட்டி கூட இட்ஸ் சேஃப் ஃபார் யுவர் ஸ்கின். ஏனோ தானோன்னு வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஸ்கின் டேமேஜ் ஆகிட்டு நம்ம அலர்ஜி அதெல்லாம் அந்த அவஸ்தெல்லாம் படாமல் நம்ம பெட்டர் வாங்காமே நம்ம இருக்கலாம். ஓகே, வாங்க இப்போ அந்த ப்ரைமர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன ப்ரைமர் எடுத்துக்க போகிறோம்னா PACயோடைய ஸ்டுடியோ ஃபினிஷ் ப்ரைமரை தான் எடுத்துக்க போகிறோம். இந்த ப்ரைமர் வந்து என்ன ஸ்கின் டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், எந்தெந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த ப்ரைமர் வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற போர்சஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஹைட் பண்ணுது, ப்ளஸ் இதோட காஸ்ட் என்ன, இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அண்ட் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதோட பேக்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்காக இருக்குது, ஃபுல்லாக பிளாக் கலர். அண்ட் சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சில்வர் கலரில் ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த கேப் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த பம்ப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பம்ப் டைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது. அண்ட் இந்த பேக்கிங் மேலேயே என்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்டுடியோ ஃபினிஷ் ப்ரைமர் PAC, தென் மினிமைஸ்டு போர்சஸ், ஸ்மூத் அண்ட் பிரைட் ஸ்கின், ஆயில் ஃப்ரீ ஃபார்முலான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதோட ml பார்த்தீங்கன்னா 15 ml. இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 895 rupees வந்து இருக்குது. அண்ட் நான் இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னா Nykaa.comல வந்து இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் இது டைரெக்டாக PAC ஷாப்லேயே கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த ஷாப் எங்கே இருக்குன்ற டீட்டெயில்ஸ் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ இது ஓப்பன் பண்ணி உள்ள கன்சிஸ்டன்சியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் அந்த ப்ரைமர் பாருங்கள். ப்ரைமருடைய அவுட்லுக். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகுது. அண்ட் இந்த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பம்ப் டைப்பில் இருக்குது. பம்ப் டைப் இருக்கிறதுனால நல்லா சேஃப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம், ப்ராடக்ட் வேஸ்ட் பண்ணாமல். சில டைம் இந்த டியூப் டைப்பில் இருக்கிற ப்ரைமரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குவான்டிட்டி அதிகமாக எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் ப்ரைமர் வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும் அந்த ப்ராடக்ட். பட் இதில் பம்ப் டைப் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக ப்ராடக்டை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் வேஸ்ட் ஆகாமல். வாங்க இப்போ உள்ள கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் பேஸ்டு ப்ரைமர். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் ஃப்ரீ ஃபார்முலா வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபேஸில் வந்து பிளெண்ட் ஆகிடும். அண்டு இது பாருங்கள், நான் பிளெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து எப்படி பிளெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு லைவாக காட்டிகிட்ருக்கேன். இது நம்ம அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. இது க்ரீமியாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகாது. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ இது ஜெல் பேஸ்ன்றதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும் ஸ்கின்னில்.
அண்ட் பாருங்கள், உங்களுக்கு வந்து இது போட்ட மாதிரியே இல்லை, ப்ரைமர் அப்ளை பண்ண மாதிரியே தெரியல. ஆக்சுவலி மோஸ்ட்டாக நம்ம வந்து ப்ரைமர்ஸில் வந்து சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர் இருக்குது. நீங்கள் சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோவா நல்லது கிடையாது. நீங்கள் ஜெல் பேஸில் ப்ரைமர் நீங்கள் ரெகுலராக கூட யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து கொஞ்சம் பெட்டராக ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா ஸ்கின்னில் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. அப்ளை பண்ண மாதிரியே தெரியல, கையில் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு, ஸ்கின்னாக நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ப்ரைமரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தொட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வழுக்கிட்டு போகும். இந்த எண்ணெய் மேலே கை வைக்கும்போது எப்படி வழுக்குமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைமரை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம தொட்டோன்னா அப்படியே நம்மளுக்கு வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக ஏன் ப்ரைமர் வந்து ரொம்ப சாஃப்டாக எதுக்கு நம்ம அப்ளை பண்ண உடனே வலிக்கிட்டு போகுதுன்னா, இதுக்கு மேலே நம்ம ஒரு கன்சீலர் இல்லைன்னா ஒரு ஃபவுண்டேஷன், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்ட், இதெல்லாம் நம்ம ஹைலைட்டர், கான்டோர் இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுவோம் ப்ரைமருக்கு நெக்ஸ்ட்டு. ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இந்த ப்ரைமர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபேஸில் வந்து பிளெண்ட் ஆகிடும். தென் உங்கள் மேக்கப் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். அதனால தான் நம்ம மோஸ்ட்டாக ப்ரைமர் வந்து மேக்கப்புக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, எனக்கு மேக்கப் பார்த்திங்கன்னா நல்லா வரணும், பட் நான் இந்த ப்ரைமர் வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது, என்னால் வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல்டர்னேட்டாக நான் ஒன்று சொல்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தாஞ்சலியில் வந்து அலோவேரா ஜெல்லுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அது வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நானும் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இது பிரைடுக்கெல்லாம் நான் சொல்லலை, நார்மலாக நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பர்சனலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜெல் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜெல்லோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு வந்து மேக்கப் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேவும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாலெஸ் லுக்கு வந்து கொடுக்கும். நானும் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த டைப்ஸ் ஆஃப் காஸ்ட்லியான ப்ரைமர் வந்து நம்ம ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ண முடியாது. இந்த காலேஜ், ஆஃபீஸ் அண்ட் இந்த பார்ட்டி, இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போகும்போது இவ்வளோ காஸ்ட்லி, இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக நம்ம வாங்கி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் அந்த ஜெல் பேஸ் ப்ரைமர் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அலோவேரா ஜெல். ஸோ அது வந்து நம்ம ரெகுலராக டெய்லியும் யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் அது இருக்குது. ஸோ அது நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ப்ரைமர் எதுக்காக யூஸ் பண்ணணும், ப்ரைமர்னா என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றியெல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்க்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from Glory. Take care. See you soon.